சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இந்த வாரம் என்ன சுற்று நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, சேலஞ்சிங் ரவுண்ட் தான் வந்துட்டு நடக்க போகுது. இந்த ரவுண்ட்ல வந்து நம்மளோட திவினேஷ் மற்றும் ஜோகஸ்ரீ என்ன பாடல் பாடியிருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்து வெளியாகி இருந்தது. அவ்வளவு பாராட்டுக்கள வாங்கியிருக்கிறாங்க. நம்மளோட மனம் கவர்ந்த போட்டியாளர்கள். அவங்க என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முதலாவது வந்துட்டு நம்மளுடைய திவினேஷ். திவினேஷ் வந்து இந்த பாடல் பாடுனா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்துட்டு ஒரு பாடல வந்து செலக்ட் பண்ணி குடுத்து பாடியிருப்பாரு. அதாவது மக்கள் தேர்வாக வந்து ஒரு பாடல் பாடியிருப்பாரு. எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஆசைய போலவே நம்மளுடைய நடுவர்களுக்குமே வந்துட்டு திவினேஷ் இந்த பாடல் பாடினா நல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கு. நடந்து முடிஞ்ச ஃபோக் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய ஸ்ரீனி சார் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னா, "எனக்குமே வந்துட்டு ஒரு ஆசை இருக்குடா. நீ இந்த மாதிரி ஒரு பாடல் பாடி உன்ன வாய்ஸ்ல கேட்கணும்" அப்படின்னு சொல்லி. அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, எம்எஸ்வி அவர்களுடைய இசையமைப்புல டிஎம்எஸ் ஐயா அவங்க பாடின ஒரு அற்புதமான பாடல். "வந்த நாள் முதல் இந்த நாள் வரை" என்ற பாடல் தான். இந்த பாடல வந்து உன்னோட வாய்ஸ்ல வந்து கேட்கணும். உன்னோட வாய்ஸ்ல ஒரு பல்லவியாச்சு இதுல வந்து கேட்கணும். உன்னோட வாய்ஸ்ல இது அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அவருடைய ஆசைய நிறைவேத்தவோ என்னவோ நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு இந்த வாரம் இந்த பாடல தான் வந்து பாடியிருக்கிறாரு. அவ்வளவு சூப்பரா பாடியிருக்கிறாரு. நம்மளோட ஸ்ரீனி சார் அவங்களுமே வந்துட்டு எதிர்பார்த்த பாடல பாடினபடியா அவ்வளவு ரசிச்சு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இந்த பாடல் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் என்ன மாதிரியான பாராட்டுக்கள சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, "யானைக்கு வந்துட்டு தன்னோட பலம் தனக்கே தெரியாது. அந்த மாதிரி தான்டா உன்னோட பலம் உனக்கே தெரியாது. நீ என்ன மாதிரி பாடுறன்ற" மாதிரி அவ்வளவு பாராட்டியிருப்பாரு. இதைத் தொடர்ந்து நம்மளோட ஜோகஸ்ரீ. ஜோகஸ்ரீ வந்துட்டு என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, "பூ பூக்கும் மாசம்" என்ற பாடல தான். இந்த பாடல் பாடினதுக்கு அவ்வளவு பாராட்டுக்கள வாங்கியிருக்கிறாங்க. உண்மையாகவே வந்துட்டு ஜோகஸ்ரீ பாடினா ஒரு பூ மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வேதா மேம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாய்ந்தவி மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, "சுஷீலா அம்மா பாடல்கள எடுத்து பாடுறதுக்காகவே நீ பிறவி எடுத்த மாதிரி இருக்கு. நீ பிறந்ததே அவங்களோட பாடல பாட தான். உன்னோட வாய்ஸ்ல வந்துட்டு அவங்களோட பாடல கேட்கறது அவ்வளவு நல்லா இருக்கு" என்ற மாதிரி சூப்பராவே பாராட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜோஸ்ரீயோட ரசிகர்களுமே வந்துட்டு அவ்வளவு பாராட்டியிருக்கிறாங்க. ஜோஸ்ரீயோட வாய்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பாராட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி திவினேஷ் மாதிரி திவினேஷ் மட்டும் தான். அவர மாரி யாருமே வர முடியாது. எந்த சீசன்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவினேஷோட ரசிகர்களுமே வந்துட்டு செம்மையா பாராட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட பாடலுமே இந்த ரவுண்ட்ல வந்துட்டு வேற லெவல்ல இருக்க போகுது. இந்த ஒரு எபிசோட பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எந்த அளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றதையும், இவங்களுக்கான வாழ்த்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.